Hi everyone, it's Naga Max. 12th NCERT Maxல 7th chapter integrals exercise 7.1ல 21th sum பார்க்க போகிறோம். இது வந்து MCQ question last 2 sums. இல்லை என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா the anti derivatives of அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஆன்டி டெரிவேட்டிவ்னு நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம் செய்யலையே சொல்லியிருப்பேன். ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னா இன்டெக்ரல், அதாவது டிஃப்ரென்ஷியேட்ஸோட டெரிவேட்டிவோட இன்வர்ஸ் தான் எனக்கு இன்டெக்ரல். ஓகேவா? அதனால நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆன்டி டெரிவேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி செய்வோம்? இன்டெக்ரல் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√x dx. ஓகேவா? இப்போ 2 டேர்மாக இருக்குது. நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரியே 2 டேர்மும் தனித்தனியாக பிரிச்சிடலாம். இந்த ரூட் எக்ஸை x 1/2ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ x 1/2 dx மைனஸ் 1/x 1/2 dx. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம்? x பவர் மைனஸ் 1/2 dxன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா நெக்ஸ்ட்டு சம்மில் நம்ம அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு x பவர் n ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ x இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1/1/2 ப்ளஸ் 1, அடுத்து மைனஸ் ப்ளஸ் x minus 1/2 plus 1/minus 1/2 plus 1. ஓகேவா? அப்போ இதை என்ன ஆகும்? எல்சிஎம் எடுக்கும் பொழுது 3/2ன்னு ஆயிடும். இப்போ எக்ஸ் பவர் 3/2/3/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் இது என்ன ஆகும்? 2. அப்போ 2 மைனஸ் 1 ப்ளஸ் 2 வந்து எனக்கு 1/2 ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ இதை அப்படியே இன்வர்ஸ் எடுத்தோன்னா என்ன ஆயிடும்? எனக்கு 2 வந்து மேலே போச்சுன்னா 2x 3/2/3 ப்ளஸ் இந்த 2 எனக்கு மேலே போயிடுச்சுன்னா கீழே 1 தான் இருக்கும். அப்போ 2x 1/2 ப்ளஸ் சி. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சி தான் எனக்கு இதில் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் மாதிரியே அந்த சம் மாதிரியே இந்த சம்மும் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இஃப் d/dx f of x is equal to 4x³ minus 3x power 4 such that f of 2 is equal to 0, then f of x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னது, எனக்கு இந்த டெரிவேட்டிவை நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருதான். ஓகேவா? இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸை ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5ன்னு இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோன்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 5, இந்த ப்ளஸ் 3 இங்கே வரையில் எனக்கு மைனஸ் 3ன்னு மாறிடும். கரெக்டாக? ப்ளஸ்ஸு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது மைனஸ்ன்னு மாறிடுது. அதே மாதிரி மல்டிப்ளை எனக்கு ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்பொழுது டிவைடாக மாறிடும். ஓகேவா? டிவைடாக மாறிடும். அதே மாதிரி பவருன்றது எனக்கு இங்கே வரையில் ரூட்டு. ஓகேவா? இல்லை 1/2ன்னு எனக்கு மாறிடும். அதே மாதிரி தான் எனக்கு டிஃப்ரென்ஷியேட்ஸ் இங்கே இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது என்ன ஆயிரும்னா இன்டெக்ரலாக ஆயிரும். ஓகேவா? இப்போ இதே பாருங்களேன். எனக்கு இந்த டேர்மை d/dx f of x equal toன்னு சொல்லி 4x³ minus 3/3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட்டை நான் இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறேன்னா என்ன ஆயிரும்? f of x is equal to இந்த dx எனக்கு இங்கே வந்துடும் 4x³ minus 3/x/4. ஓகேவா? அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் வரல எனக்கு இன்டெக்ரல்னு மாறிடும். இதை தான் வந்து இவங்க இன்டெக்ரல் பண்ணுங்கன்னு சொல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு போய் கொஷினை பார்த்தோன்னே எனக்கு இது d/dx கொடுத்துருக்காங்க, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும்னு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்? இன்டெக்ரல் 4x³ minus 3x/4 dx வழக்கம் போல் 2ஆக பிரிச்சிட வேண்டியதான். அப்போ என்ன பண்ணலாம்? 4 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் x³ minus 3 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் இதை மேலே கொண்டு போயிடுவோம் x⁻⁻4 dx. இந்த x⁻n ஃபார்முலா தான். அப்போ x இது ஒன்று ஆட் பண்ணோன்னா 4/4
4ன்னு வந்துடும். -3 இன்ட்டு இதில் 1 ஆட் பண்ணணும். -4 + 1 அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? -3 வந்துடும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் பவர் -3/-3 மேலே என்ன இருக்குதோ அதே தான் நம்மளுக்கு. ஓகேவா? ப்ளஸ் சி. இப்போ இந்த 4 கேன்சல் ஆயிரும், இந்த 3 கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸும் சேர்ந்து எனக்கு ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ எக்ஸ் பவர் 4 + எக்ஸ் -3 + சி. இப்போ இந்த -3 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 + 1/x³ எழுதலாமா? க்யூப் + சின்னு எழுதலாமா? ஓகே, இதுதான் நம்மளோட இன்டெக்ரல் பண்ணி வந்த ஆன்சர். இவங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்ச் தட் f(2) வந்து எனக்கு என்னவா 0ன்னு இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ f(2) = இதில் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 2^4 + 1/2^3 + cன்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஆகும்? 16 + 1/2 2 2 4 2 2 8 + c. ஓகேவா? = 0ன்னு சொன்னனால இங்கே =0ன்னு போட்டுக்கிறோம். போட்டால் நம்மளுக்கு இப்போ c வேல்யூ தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ c = இது -16 - 1/8ன்னு ஆகும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8. 16 8s are 48க்கு 8 மிச்சம் 1 32 33 35 36. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா -129/8ன்னு வரும். ஓகேவா? c = அப்போ எனக்கு இதுதான் c. நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த c வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ f(x) = எக்ஸ் பவர் 4 + 1/x³. இது c-யோட வேல்யூ -129/8. ஓகேவா? இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஏ. ஆப்ஷன் ஏல தான் இந்த ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ஜெக்டிவ் டைப் இது ரொம்ப சிம்பிளான சம் தான். கொஷின் தான் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணணும். நம்ம கொஷின் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்சர் சொல்யூஷன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.